அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் என்றுதான் இருக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இதுகுறித்து மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு என்ற பெயர் அரசு பேருந்துகளில் நீக்கியது மிகவும் வேதனையான அதிர்ச்சி தருகின்ற செய்தி. கட்டாயம் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். நம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் தங்களுடைய அனைத்து வாகனங்களிலும் தமிழ்நாடு என்ற பெயரை போல அவர்களுடைய மாநில பெயர்களை வைத்திருக்கும் பொழுது நாம் மட்டும் நீக்கியது மிகவும் வேதனையான ஒரு செய்தியாகும். வருகின்ற பொங்கல் திருநாள், தமிழ் திருநாள் என்று கொண்டாடுகின்ற இந்த நாளில், தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளில் கட்டாயம் இதை நாம் அமல்படுத்த வேண்டும். இதை நான் தமிழக முதல்வருக்கும் மற்றவருக்கும் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். பேருந்துகள்ல இப்ப வர பேருந்துகள்ல தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்லாம தான் இருக்கு. ஒரு மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா, இப்ப கேரளா, தெலுங்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த மாநில பேரு மென்ஷன் பண்ணி தான் பேருந்துகள் செயல்பட்டு இருக்கு. ஏன் திடீர்னு நம்ம நாட்டுல மட்டும் இப்ப நம்மளோட தமிழ்நாடுன்ற பேரு எடுத்திருக்காங்கன்றது புரியல. அப்போ அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது எந்த பஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்த பேருந்துன்றது எப்படி தெரியும்? அரசு பேருந்து பொறுத்த வரைக்கும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது தான் பேருந்துகள்ல நான் பார்த்த வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் அதுதான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும் ஒவ்வொரு பேருந்துலையும். ஏன்னா தனியார் பேருந்துக்கும் அரசு பேருந்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அதுதான் காட்டும். அதே சமயத்தில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுடைய பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேரளாவில் வச்சுக்கோங்க, ஆந்திரா ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட்னு அவங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் வச்சிருக்கிறாங்க. மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.